சூப்பர் லவ் சூப்பரா லவ் சூப்பர் தான். ஆனா நம்ம என்ன வேலையா வந்தோம்? என்ன அங்க நடக்கிறது போய் சொல்ல சொன்ன. அரண்மனையில ஒவ்வொருத்தரா குறைக்கிறதுக்கு வந்தோம். இங்க பார்த்தா ஒவ்வொன்னா சேர்ந்துக்கினே வச்சு இந்த பொண்ணு லவ்னு கல்யாணம் பண்ணி வந்துடும். அப்புறம் அவன் ஒன்னங்கார் வருவான், அப்புறம் அவங்க பங்காளி வருவான். ஏன்னா அரண்மனை ஃபுல்லா ஜனமா இருக்கும். அப்புறம் அந்த ஆள் நம்ம மந்திரவாதி பாவம் அம்பன் முடிச்சுக்கலாம். நான் என்ன நினைச்சேன்? என்ன நினைச்சா? அவங்கள நினைச்சு நான் ஏறுமா நினைக்கிறாங்க போய். ஓ மை காட், அது இல்லடா அது சூர்யா. நான் என்ன சொல்றேன், அவங்க லவ் பண்றாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப மொத்த பேருமா சேர்த்து ஒண்ணா போட்டுடலாம். ஒன்னா போடுவேன் வச்சுக்கிறேம்மா துண்டு ஒன்னா போடுறது. நீ போடுவ ஒன்னா, நாங்க போட முடியுமா? என்னன்னா பேசுறேன் லவ் பண்ணி வந்து இது விஷயத்தை அந்த ஆளுக்கு நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு எந்த பிளானும் வரல. உனக்கு பிளான்லாம் வராது, பிளான் தான் வரும். அவர்கிட்ட சொல்லி பார்த்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேரம் மந்திரவாதிகிட்ட போட்டு கொடுத்துருவோம். பாப்பலாமா? அவ்வளோதான், போலாம் போ. மீனாவை அழைத்து இதுவரை தட்டி சிரிக்கனை வந்து பார்க்காமல் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டு குகையில் இருக்கிறேன். என்னானது ஏதானது என்று ஒன்றுமே புரியவில்லை. சிங்கப்பூர், காரைக்கல், மலேசியா. யாரு மந்திரவாதியா? அவன் என்ன உள்ளதான் போதால உட்காந்து. ஓ சாமியாரோ பாபுச்சமணி அதே போலதான் உட்காந்து. என்ற விஷயம் என்ன எப்படி அது சொல்றது? அவங்க இது பண்ணாங்களா, இவங்க அது பண்ணாங்களா, அவங்க அதையே பண்ணிக்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்ல. அதுக்கு வந்தான் இவ்வளவு சொல்லுவாங்க. ஏமா பாக்கலாம்? ஒன்னும் இல்லை. என்னன்னா அப்படிடா சொல்ற விஷயத்த சொல்லுமாண்ணா. ஒன்னும் இல்லைன்னு எடுத்துக்க முதல்ல சொன்னாடா. தேவையா மனக்குறையோடு இருக்கிறேன். கோட் நம்பர் இது உங்கள்தான்? ஆமா இதுவா? ஆமா. சரி, அதை விட உங்க கோட் நம்பர் வேணாம். அங்க வந்துட்டா ரெண்டாவது கோட் நம்பர். ஒன்னும் இல்ல, அரண்மனைக்கு போய சொன்னீங்களா? நல்லபடியா உள்ள நுழைஞ்சிட்டோம். அந்த அரண்மனை நடக்காதுலாம் நடக்குது. ஆமா, ஆடு நடுவு, கோயில் நடுவு, குஞ்சு நடுவு. என்னடா அது நம்ம நடக்கும்? என்னன்னா வந்த வேலை சொல்லு. என்ன நீ இளவரசர் இருக்கிறான குள்ள பையன், நல்ல குள்ளமா பாட்டு அதெல்லாம் தேவை உனக்கு? மேட்ரு மட்டும் சொல்லுன்னா என்னடா 60 அடி உயர் மாதிரி இருக்கு. இதாலும் கொள்ளலாம். அதை கேட்டனா சொன்னா சூ போட்டு தூக்கி வச்சுக்கணும். அவர் ஆளை பார்த்தா அதெல்லாம் குள்ளமா இருந்துச்சு. ஆளை தான் பாப்ப நீ. ஆனா விடுங்க. என்ன நடந்தது? இல்லைங்க, அவரு ஒரு பொண்ணு லவ் பண்றாரு. யார்? இந்நாட்டு இளவரசர் பெண்ணை லவ் பண்ணாரா? ஒரு யாரை பொண்ணுங்க லவ் பண்றாரு. அந்த பொண்ணு பேரு கூட அபிராமி. இப்போதுதான் எனக்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. என்ன சொல்லி அமிச்சா? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தர மன்னர் குடும்பத்தை நம்ம ஒழிக்கணும்னா ஒவ்வொருத்தரா சேர்ந்துக்கினா சிரியாத ஜிலேபாய் சித்தினா சூட்டு வேணாம். நான் எதனா சொல்றது? அப்போ நீ சொல்ற, நீ இருக்குது சொல்லு. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கிறது, எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இல்லங்க, அவங்க லவ் பண்றதால உங்களுக்கு என்ன சந்தோஷம்? எப்போது அந்த ஏழை மக்களை வைத்து பழிக்கு பழி வாங்கினானோ, எந்த பழி? கருப்புள்ளி செம்புள்ளி குத்தினானோ, கைத மேல் ஏற்றி விட்டான். ஒட்டை கைத மேல். என்னடா போட்ட நீங்க ஞாபகங்களே ஏன் பொம்பளை கைதன்னு சொல்லுங்க. உங்களை மாறி போய் தூக்கி போய் வைக்கிறாங்களா? கேஸ் போடுவேன். கேஸ்னா போறியா போறேன். அப்புறம் இரு அப்ப கடா கைது என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை கைது. ஆம்பளை கைது தான் சொல்லுவாங்க. ஆம்பளை கைது பொம்பளை கைது தான் சொல்லணுமா? இப்ப அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட கொடுங்க, சத்தத்தை கொடுங்க, பத்தத்தை கொடுங்க. அது போல தான் பேசணுங்க. பாரம்பரியங்கள பேசுறேன். ஒரு ஆடு என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை ஆடு மேல கடாடா கொட்டாடு கடாடுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பேசுறேன்? பாரம்பரியமா நடக்கிறது. முட்டி போய் கொட்டினா சொல்லுவாங்க. உலக நீதி தெரியவில்லை. மீனா, இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? சூரியபுரி நாட்டில் ஏழை மக்களை வைத்து பழிக்கு பழி வாங்கி விட்டார் அந்த சூரியவர்மன். கண்டிப்பா. ஆகையால் அந்த ஏழை பெண்ணை வைத்து
இந்த குடும்பத்தை கருவறுக்க வேண்டாம். இவர் புதுசா போய் ரோடு போட போறாரு. என்னவோ பிளான் வச்சிருக்காரு. நீ டெல்லி போட்டு நான் தார் ஊத்துறேன். நான் போட மாட்டேன். அந்த ஏழை பெண்ணை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சொன்னதற்கு எனக்கு சந்தோஷமா. உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்கணும்னு நினைக்கிறேன். கிடைக்காது. ஏன்? கிடைக்காது. சரி. நீங்க எப்படிங்க? ஷாபாஷ். நண்பா, அரண்மனைக்கு செல். நான் பார்த்துக் இல்ல கொள்கிறேன். போகாதீங்க. போக மாட்டோமா? நாங்க நின்னுங்கறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த ஆளு சூடாயிட்டு என்ன போறோம் தெரிஞ்சு போச்சு. ஏய், அப்படி இல்லடா. டேய் அனல் இங்க அடிக்குதுடா. புகைக்குள் இருப்பதனால அப்படி தெரியும். நோ மாத்து காதி காந்தா. உன்னை பார்த்து நைஜா பார்த்து நம்ம. டேய் தெரியல இங்க பாத்துல தெரியும். சொல்லு பாத்துல நீ என்னதுக்கு போக சொல்ற? நான் போய் நிக்கிறேன். அப்படி அல்ல. அப்படியே நின்னுட போறா. உங்க ரெண்டு பேரும் வச்சு நான் ஒண்ணு கேட்கணும். என்ன வெச்சிலாம் கேக்குறேன். நின்னே கேக்குறேன். இல்ல ப்ரோ. ப்ரோவா? ஏய் ப்ரோனா உள்ள போற ஜாய் தானே. ஜாய் உள்ள போற தானே. என்னடா சொல்றே இருக்கு? என்னடா மென்டல் ஆகி கொடுத்துறியாடா? இல்ல ப்ரோனா ஜாய் உள்ள போறதானே. அது இல்லப்பா, அது வேற. அப்பாவா? நான் உம்மாவை நான் வச்சிருந்தேன். இல்ல உம்மாளுக்கு அச்சு பண்றா. என்ன என்னமா அப்பான்றா? உம்மால கூட வச்சு உம்மால வச்சு மாட்டாங்க. உம்மால பாத்துக்கிறியா? இல்ல சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். வேணாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் கேட்க. சரி. சரி. நான் என்ன சொல்றேன்? எல்லாத்தையும் நம்புறாங்க எல்லாம் கம்மி. நான் என்ன சொல்றேன்? அங்க போய் நடந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்லிட்டேன். இவனை மாற்ற வேலை காசு மாரி. ஒழுங்கா பேசுமா. என்னடா ஒழுங்கா பேசுமா. பாக்குறியப்போ பாக்கதான் பொம்பளை பொம்பளை பச்சை பொறிக்கான் காஞ்சா பொறுக்க மாட்டியா? நான் பேசுறேன். நான் சொல்ல வராது கேளு. இல்ல உங்களுக்காக அந்த வேலையை நான் பண்ணல. அது பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்ல சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன். நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க செஞ்சீங்களா? மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன்ல. மனக்குறையோடு இருந்ததினால் மாப்பிள்ளை பார்க்கவில்லை. இப்போதே சென்று மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். இப்போ உடனே பாவானா மாப்பிள்ளை கேக்குறாரு. நான் பார்த்துட்டேன். காலகத்தில் யாரா? நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேன். நீயா? நீ பாத்தியா? யார் இவரு? ஆவத்தாது கூட இதுல ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு. எனக்கு தேவை இந்த நாட்டு. அட நீ ஆளுங்க ஒண்ணு உன் மேல ஆளுது விடு. பார்த்து யாரும் அலையவில்லை. யாரும் உன்னை பார்த்தாலே நீ தான் அவங்கள பார்த்து அழிஞ்சிட்ட. அதுதான் அடிச்சு சேர்த்துனாங்க. இப்போ உன்னை பார்த்து அழிது முட்டி கூட போட்டுச்சு திரும்ப. கொடு நான் போய் நிக்கிறேன். கை காலம் எல்லாமே ஓத்துறா. ஆனா உன் கோல் தான் வச்சுக்கிறா. சொல்லுங்க எதை செய்ய சொல்றேன். அப்போ இதை செய்யக்கூடாது. நான் நிக்கிறேன். போ. சரி யாரா வராங்களா? ஸ்கூலுக்கு எடுத்துனாக்கா அவங்க உயரமாக நம்மளுக்கு பெண்ணே, என் மீது ஆசைப்பட்டு விட்டாய். அப்படித்தானே? அப்படித்தான். முன்னெல்லாம் நீயே போனது. இது உன்னை தேடி வந்துக்குது. அதனால ஒரு இதுவா பேசு. ஆமா. What is this இதுவா? ஆனா பேச ஆபீஸ் சிஸ்டர் நோட்டிஸ். ஆடி மாசம் நாய் மாதிரி ஆயிடுச்சு. அது கூட காட்டிக்க. உங்கள்கிட்ட நான் எடுத்து வர மாட்டேப்பா. எடுத்து வந்தாலும் கேட்க மாட்டேங்குது. அதுதான் இவ்வளவு முடி வளர்க்கலான்னு சொன்னேன். நான் கேட்க மாட்டேங்கிறது. என்னை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தை உரைப்பா என்று நான் நினைக்கவே இல்லை. என்ன டபர்? அங்க என்ன வரங்கட பாத்துரு. அங்கே நின்னு எங்க நின்னுட்டா? ஆமா சப்ப கூட அப்படியே நிப்பா. சப்ப போயிட்டு வந்தாளா? வந்தாலே. சப்ப வந்தா? இல்ல நான் சப்ப போனாலே சப்ப வந்தாளா? அது நிறுத்தி சொல்றா. சேர்த்து சொல்றேன்.
சீ, போ. அவன் போயிருப்பான். கூப்பிட்டு நித்தந்தே நீதான். என்னடா வாயை குத்து என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு இல்ல அவனுக்கு என்னங்க இவனா? ஷாபாஷ். உன்னை பார்க்க பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? கண்ணே கனி அமுதே தேவே கனி வாவே தித்திக்க தங்கனி பாடாத வண்ணமலரே தகட்டாத செங்கனியே வற்றாத வைதியே எல்லா வயரமே செய்வான புரியே நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் உறவுகள் இருந்தால் இந்த சூரியபலி நாட்டையே வென்று விடுவான் இந்த ராஜநாடு வென்று விடுங்களா? இப்போ உன் மனம் எப்படி இருக்கிறது? இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்து ஷாபாஷ். இதையுமே நீங்கள் அதற்கும் எப்படி மறக்க முடியும்? உறவே. இப்படியே இருக்க வேண்டும் என்று இந்த ராஜமாண்டி மனம் துடிக்கிறது. என்ன புதிய நாட்டில் திலகோலம் பரவாயில்ல நம்ம வேலையை பார்க்கணும் என்னங்க முடிஞ்சிச்சா ஏன்னா சொல்லி அனுப்பு என்ன முடிஞ்சிச்சா ஏன்னா ஒரு 2 வீட் ஆனா முடிஞ்சிச்சா என்ன சொல்லுவாங்க பொண்ணு இல்ல போடா இல்ல இல்ல போடா என்னங்க நடந்து வரையில அவனை அதுவும் பச்சை இதுவும் பச்சை காதல் இருந்தா கண்ணு மட்டும் தெரியாது அவங்களுக்கு
அந்த ஏழப்பனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரண்மனைக்கு சென்று இன்னும் என்ன நடக்கிறது என்று உரைக்க வேண்டும். புரிகிறதா? உரைத்துத்தான் ஆக வேண்டும். சரி, வாடா போலாம். யாரு அவருக்கு அந்த பொண்ணு தெரியாதுமா. அவன் யார் என்று அவர் எனக்கு என்ன தெரியாது. பண்ண போறான்னு நான் காட்டுவார். நீ போ அரண்மனை வர நான் போ. சரி, நான் கொஞ்சம் நான் வராதுன்னு தான் உனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்தேன்னா பிரச்சனை. ஏன்? யாரும் ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. ஆ, இப்போ போ போ. நான் என்ன சொல்றேன், இப்ப அந்த பொண்ணை போய் காட்ட போறேன். ஆ. நான் காட்டுறேன், நீ காட்ட போறேன். என்னமோ சொன்னா. சரி அதை விடு. சரி இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த பெண் எங்க இருப்பாள்? அந்த பெண் தானே அவ ஒரு நாள் குழந்தைக்காரி போவா, கோயிலுக்கு போவா, அங்க போவா, எங்க போவான்னு நமக்கு தெரியாது. சரி, நான் தேடின்னு வரேன். தேடின்னு போலாம். அந்த பொண்ணு யாருன்னு நான் காட்டுறேன். வா. சரி, புறப்படு. உனக்கு தெரியாதுல்ல? அதோ தெரு குளக்கரைக்கு சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். என்னுடைய அண்ணனும் பெருங்கு வெட்டுவதற்காக போயிருக்கிறார். என்னுடைய அண்ணன் வருவதற்குள்ளாக அண்ணனுக்கு விதவிதமாக சாப்பாடு செஞ்சு வைக்க வேண்டும். அதுதான் இந்த தங்கச்சியுடைய ஆசை. பூஜைக்கு வந்த மலரீவ, அது போன இங்கேயும் காணோம். ஏங்க இங்க இல்லைங்க. ஒரு நாள் அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. ஆமா போய் பார்க்கலாம். போ, 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 போ. மலர் பண்ண வந்த தலைவன், வீச வந்த இளவன், கையோடு கொண்டு தோளோடு சேர்ந்த அதோ போறா பாரு, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான். மஞ்சள் சேரை. ஆமாமா நான் கூட வரக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும். இளவரச அவரை பாத்துக்கிறேன். உண்மைதான். என்ன பாத்துட்டான்னு வச்சுக்க அவ்வளவுதான். சொல்லிடுவா. மன்னர் விட்டு போட்டு சரி, குத்து. நீ அவளை போ. குறுக்கோயில் சென்று நான் அரண்மனை போறேன். நான் பார்த்துக்கிறேன். ஆ, அரண்மனையில் சர்வ ஜாக்கிரதையாக நல்ல பொண்ணு பார்த்து எதனா பண்ணிட்டு போறேன். நான் பார்த்துக்கிறேன். சரி போ போ போ. சரி, ஆ. அட நான் அரண்மனை போறேன். நீ போங்க. புறப்படு. சீக்கிரமாக சென்று என் அண்ணனை சந்திக்கிறேன். பத்தாமரை குளத்தில் சுட்ட சந்தாமரை போல் காட்சியளிக்கிறாயே. பெண்ணே, உன்னுடைய பெயர்? என்னுடைய பேரா வந்திருப்பது நீங்கள் யார்? இதே கனகத்தைச் சேர்ந்தவன் காட்டுவாசி. காட்டுவாசி. ஐயா, என்ன நீங்க மனசார
மாட்டுங்க. சேரா, நான் யார் வாழ்க தெரியுமா? வளமுடன். நீ யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். ஆமாங்க. ஏய், என் பேர் தான் வந்து சொல்றதே தெரியலங்க, எப்படி சொல்வதுன்னு. ஏன்? ஆமாங்க. எதற்காக பயப்படுகிறாய்? பார்த்த உடனே பயமா இருக்கு. என்னை பார்த்தவுடன் பயமாக இருக்கிறான். ஆமா, மனசெல்லாம் பெயர் பதற்றமாக இருக்குங்க. பதட்டம் வேண்டாம். பதட்டத்தை ஒரு உறவாக ஒதுக்கிவிட்டேன். பெயரைச் சொல். என் பேர் தாங்க அபிராமி. அபிராமே, ஆமா. பெயரைச் சொற்ற உருவத்துக்கு கேட்ட பெயர். இதுபோல் பெண்ணை இந்த கனவத்தில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லையா? எதுக்காக என்னை இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்க? பூக்களை கண்டால் வண்டுகள் எதற்காக செல்ல? அதில் இருக்கின்ற தேனை அருந்துவதற்காக. பெண்களை கண்டால் ஒரு ஆடவன் எதற்காக வருவார்? எதுக்காகன்னு தெரியலங்க. கட்டி அடைத்து ருசி பார்த்து கட்டி அரவணைத்து ருசி பார்க்கணும். ஐயோ, நீங்க ஒரு காட்டு வாசல் சொல்றீங்க, கட்டி அரவணைத்து முத்தம் சொல்றீங்க. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. ஏழை, ஆமா, ஏழை. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோட வாழ நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது தவறான அபிராமே, மூன்றாம் பிரேமோன்ற உள்ளத்தை ஆப்பிள் போன்ற கண்ணம், மாதுளை போன்ற உதடு, இதற்கே சமந்த இதயம், சும்பவள கண்கள், வில் போன்ற புருவம், அகண்ட மார்பகம், என்ன நட்டை, என்ன உடை, இதுபோல் அழகு இந்த கழகத்தில் பார்த்ததே இல்லை. பொச்சலை பார்த்தது இல்லையா? இதோ இப்பதான் பார்த்துட்டீங்களா? போயிடுங்க. பார்த்து விட்டேன். பார்த்துட்டீங்க. பார்த்த உடனே மனமானது துடிக்கிறது. துடிக்குதா? சொல்லு மழை வார்த்தை. பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதைத்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த அபிராமிக்கு எழுதி சொன்னால் சந்தோஷம். I love you டா. போயிடுங்க, வடுங்க மரியாதை. வேண்டாம், பிடிவாதம். நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. கண்டவரையில காட்டம் இந்த காம கலைங்க. மீட்கப்படாத ஒரு சிலை. அப்படியா? ஆமா. என் இசைக்கு இறங்கி விட்டார். இன்னும் சிறிது காலம் நாட்டை உயிரோடு வைத்தார். இல்லையா? நம்ம அட பாவி, நீ நினைப்பதெல்லாம் பகல் கனவு. ஒரு பொழுது என்னிடத்தில் பழிக்கவே பழிக்காது. ஒன்று மரியாதை வந்த வழி பார்த்துட்டு போயிட்டா உனக்கு நல்லது. வாதத்திற்கு வருவது. பிடிவாதத்திற்கு வருவது. சக்தி அரவணைத்து மொத்தம் தர முடியுமோ? முடியாது. இதே இடத்துல உடனே போனாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. அப்படியா? ஆமா. குறைக்கிற நாய்க்கு சிறந்த மஞ்சள் பூசினாரா? அதன் குணம் மாறாது. குற்றச்சாட்டிலே கைதை மோதுவதா? சேற்றிலே எருமை வருவதா? இவை அனைத்து முன்னோடி குணம். நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் மரணமடைக்கிறார். என் இசைக்கு இணங்க முடியுமா? எத்தனை முறை என்னை வர்ணித்தாலும் சரி, உன் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. வர முடியாது. நிச்சயமாக. நிச்சயமாக. உறுதியாக. உறுதியாக. சத்தியமாக. ஓடு
நாளை போறபோக்கு புளிய மரத்துல போயிட்டு சாத்தி கொண்டு வேட்டையாடுகின்றேன். நான் கெட்டவன். அடப்பா, நான் நீ ஒரு கெட்டவன்டா. தொட்டு கெட்டான் இந்திரன், தொடாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் சுசோபத்ரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கண்ணன், குடுக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கே அவப்ப சுத்தியனம். கெட்டவன் அடப்பாவி, நீயே போனாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலமும் நடக்கவே நடக்காதுடா. அபிராமி, நான் நினைத்தால் என்னுடைய மந்திர சக்தினால் உன் மூச்சை அடைத்து உன் கற்பை என்னால் சூறையாட முடியும். அடப்பாவி, ஆனால் இருவரும் ஒன்றுபட்டால் தான் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றால் எப்பொழுது என்னுடைய ஆசைக்கு இணங்க மறுக்கிறாயோ, என்னுடைய ஆசை, என்னுடைய அழகை மறுக்கிறாயோ, உனக்கு ஒரு சாபம் ஒன்று கொடுக்கிறேன். அடப்பாவி, எனக்கு ஒரு சாபமா? உன் சாபம் என் நீலக்குணம் மிதிக்கவே மிதிக்காதா? பார்த்து விடலாமா? ஆமா. ஓம் சக்தி தாயே, எப்பொழுது என்னை நீ வெறுக்கிறாயோ, உலகத்திலே 4448 வியாதி உனக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டாம். இந்த சாபம் எப்போது வலிக்கம் தெரியுமா? எப்போது வலிக்கம் தெரியுமா? எப்பொழுது? உனக்கு திருமணம் ஒன்று நடந்தால், திருமணம் ஒன்று நடந்தால் முதலர் வந்து உன்னுடைய கணவன் கரம் உன் மீது பட்டவுடன் நான் கொடுத்த சாபம் பலித்தேன். இந்த பாவிக்கு திருமணம் என்று சொன்ன உடனே என் கணவர் கையானது என் மேல் பட்டால் இந்த பாவிக்கு குஷ்டம் பிடித்தும் என்று உரைத்து விட்டானே. ஒருவேளை என் கணவர் இருந்து விட்டார், இந்த பாவியுடைய நிலைமை என்ன ஆவதது தெரியவில்லையே. ஆண்டவா, இந்த பாவி நான் இதற்காக பெண்ணாக பிறக்க வேண்டும். பெண்ணாக பிறக்கும் போது இந்த பாவி மண்ணாக பிறக்க கூடாதா சுவாமி? ஆண்டவா, அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் பார்த்த பாடி. அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் ஒதுக்கப்படி. அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் பார்த்த பாடி. நீ போட்ட கணக்கு தப்பு இறைவனின் வாக்குக்கு பாடி. நீ போட்ட கணக்கு தப்பு இறைவடி பழக்குப்படி. வாசலிலே வாழை மரமும் மக்களைய நாட்களுக்கு தாய மொழி புதராகி தாலி கையில் எதிராகி. வாசலிலே வாழை மரமும் மக்களைய நாட்களுக்கு சிந்தனைக்கு சொல்லாக நிதனுக்கு மாறாமே. இறைவா 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 சிந்தனைக்கு சொல்லாரே நிந்தனைக்கு நானே. சொந்த பந்த யார் பாட்டி, சொந்த பந்த யார் பாட்டி, எந்தன் சுகத்தானி நன்றி. வாசலிலே வாழை மரம் மக்களைய நான் வளர்த்தி தாழை மொழி புதராக்கி தாலி கையில் எதிராக்கி. வாசலிலே வாழை மரம் மக்களைய நான் வளர்த்தி. தாயினை நான் பிரிந்தேன், தனிமை வாடுகிறேன். தாயினை நான் பிரிந்தேன் தனிமை வாழுகின்றேன். இறைவன் சோதனையோ, இறைவன் சோதனையோ எனக்கு இந்த வேதனையோ. வாசலில வாழவனோ, மக்களைய நான் வளர்த்தி தாழை மொழி புதராக்கி தாலி கையில் எதிராக்கி. வாசலிலே வாழை மரம் மக்களைய நான் வளர்த்தி. இறைவா, அபிராமி, சென்ற காதலர் வருவாரோ இல்ல வராமல் வருவாரோ என்ற மனவேதனையா இருக்கிறியா? வேதனை ஏன் தேவை கிடையாது. அபிராமி, எனக்கு எதற்காக
வேதனையோடு இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. வேதனையே வேண்டாம். சரிங்க. என்னுடைய தாய் தந்தையிடத்தில் நான் சென்று சொன்னேன். அப்பான ஒரு ஏழ்மையான பெண்ணு காதலிக்கிற மாதிரி சொன்ன உடனே திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டாங்களா? என்ன செய்ய வேண்டும்? வருகிற வெள்ளிக்கிழமை உனக்கு எனக்கு திருமணம். உன் அண்ணனை எடுத்து சொல்லி நீயும் உன் அண்ணனும் சீக்கிரமாக அரண்மனைக்கு வந்து சேருங்க. சரிங்க. என்று வரட்டுமா? சந்தோஷமா எதுக்காக மனவர்? என்னுடைய கணவருக்கு தெரிந்தான். என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார். அந்த பாவி நிலைமை என்ன அவனு தெரியல. அந்த படுபாவி கொடுத்த சாபத்தினா என்னவோ கடவுளுடைய விதித்தாலும் விதியின் விளையாட்டா என்னவென்று தெரியல. இருமா இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் கல்யாண சாப்பாடு வெளியா கல்யாணத்துக்கு ஏன்டா கல்யாணம் 1 மணி நேரம் இருக்குது. அதுக்காட்டி வலிக்க வச்சு வச்சுக்கிறியா? என்ன ரேட் தெரியுமா? 200 ரூபாடா நீ கல்யாணம். அது போல ஏற்றி வச்சுக்கிறியா? ஏமா ஜாலியா டம்னு இருக்கு. நீங்க பாருங்க